ஒரு சில தலைமுறைக்குப் பிறகு விஸ்வாமித்திரர் என்று அழைக்கப்படும் கௌசிகன் அரசனாகிறான். ரிஷிகளுக்கும் முனிவர்களுக்கும் இருக்கும் சக்தியை பார்த்து அவர்கள் முன் அரசனது அவர்கள் முன் அரசனது பலம் ஒன்றுமில்லை என்பதை உணர்கிறான். அரசனாக பிறந்தாலும் நானும் முனிவனாக வேண்டும் என முடிவு செய்து காட்டுக்குள் சென்று தவம் செய்ய துவங்கினாள் கௌசிகன். தவத்தில் ஈடுபடும் தீவிரத்தை பார்த்து இந்திரனுக்கு அவர் இலக்கு அடைந்தால் தனது பதவிக்கு ஆபத்து வந்து விடுமோ என்ற பயம் வந்தது. எனவே மாய வலை வீச தனது அப்சர கன்னிகைகளில் இருந்து மேனகையை அனுப்புகிறான்.